ஏன் எடுத்து வச்சுட்டு போய் கூப்பிட மாட்டியா? போய் கூப்பிடு. ஃபர்ஸ்டா வருவாங்க, நீ வா சாப்பிடலாம். உட்காரத்துக்கு ஆள் வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் தனியாவே எடுத்து போட்டுக்க முடியும். எடுத்துக்கவையானதை எடுத்து போட்டுக்க. என்னம்மா லஞ்சா ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல? என்னடா கடையை வாங்குறதுக்கு ட்ரீட்டா? ஏய் அது கல்யாணத்துல இருந்து ஓடி போறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்ல போட்டிருந்தான்ல அந்த கோட்டை கேக்குறான். உடனே குரல கொடுக்க வந்துரும். ஏங்க சாப்பிடறத மட்டும் ஒழுங்கா பண்ணா போதும். மனோஜே ஏன்பா இவன் வீட்டு பொருள்லாம் விற்க போறானா இல்ல சட்டத்திலையும் விற்க போறானா? என்னை பா யோகா மாறுன்னு போட்டோ மாட்டின மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சிக்கு. நான் ஜோசிட்ட கேட்டு சொல்றேன்டா. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவுமே ஃபைனல் ஆகல. சொல்லுவாங்க பாட்டி பேர் வச்சா என்ன மாமா? அதானே எங்க அம்மா பேரு சொன்னா உனக்கு பொறுக்க. பேர் வைக்கிறதா முக்கியம்? நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல கடை. ஆண்டி ஒரு நல்ல பேர் நாங்களே யோசிச்சுக்கிறோம் ஆண்டி. சொல்லுப்பா, நல்லா வாழ்ந்தவங்க அவங்க கையால ஆரம்பிச்சு. அப்போ இனிமேதான் பேரை யோசிக்கணுமா? போட்டோஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஷாப்புக்கு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சிடலாமா? M6 ட்ரெஸ் தான் ஒட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து நாம காப்பி அடிச்சோன்னு சொல்லுவான். அதுக்கு உண்மையாவே காசு அவர் கொடுத்துருக்கணும்ல. அப்படின்னா நமக்கு மறக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு உன் எக்ஸ்பைரி. அதனால விளையாட்டா சொன்னேன். அவன் என்ன அவளோட காசையா கொடுத்தா? இவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா. ஏன் அப்படி சொல்ற? இல்ல பிரான்சைஸ்க்கு கொடுத்தோம், அதனாலதான் போச்சு. அது மட்டும் இல்ல ரோகிணி, லக்கி இல்ல. ஏன் விஷயம் ஆனா அவங்க பேரை வச்சு 2 விஷயம். பேர் வைக்க போறீங்க முடிவு பண்ணியாச்சா? அதை தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் எதுவும் செட் ஆகல. டேய் நீ சொல்ற பேரு ஏன்டா வைக்கணும்? வச்சுதான்டா ஆகணும். விஜயாங்கிற போர்டு தான் அங்க நான் தான் ஜட்ஜி. அம்மா பேரை தவிர வேற எந்த பேரையும் நான் உன்னை வைக்க விட மாட்டேன். வேணா வைப்போம். பணம் ஏன் அப்பா கொடுத்தது? இவனுக்கு உயிர் என் அம்மா கொடுத்தது. ஓஹோ, உன் பாசத்தை நீயே கேளு. ஆனா அந்த பேரு பாதியிலே போயிடுச்சு, அதனாலதான் சொல்றேன். அம்மாங்காரங்க வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். அம்மா பேரு அவ்வளவு லக்கி இருக்க பாத்தியா? ஹலோ, உங்களுக்கு மேனஸ் இல்ல? 2 பேரும் ரூம். அப்படின்னா அவங்கள ராசியில என்ன சொல்றான்? ஏய், நீ இந்த வீட்டுல 1000 தப்பு பண்ணிருக்கிற. எல்லா தடவையும் உனக்காக அழுது அவங்க மேல சத்தியம் பண்ண வச்சுதான் உன்னை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா பாரு, உன் பேர்ல தான் அவங்க மொத்த பாசத்தையும் வச்சிருக்காங்க. அது எங்க கடை போச்சுன்னா அது காரணம் ஏதோ வயிற்றுச்சல் பிடிச்சவங்க செஞ்ச வேலை. அவங்கள்ட்ட இந்த ஆடியோ போட்டு காட்டி ராசி இருக்கா இல்லையான்னு கேட்டலாம். வா டேய், இந்த பாசத்துக்காக ஏங்குறவனுக்கு தாண்டா அதோட வலி என்னன்னு தெரியும். பாசத்துல அவங்க என் மேல ஒரு 5% வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்காக நான் உயிரே கொடுத்துருப்பேன். வா அம்மாட்ட போய் பேசிக்கலாம், அவங்க கேட்கட்டும், அவங்க முடிவு பண்ணி. ஆன்டி பேரையே வைக்கலாம். அப்படி வேற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடையாது, அந்த பேர் தான் வச்சாகணும். நம்ம 3 பேர் நல்லா தானே இருக்கிறோம், அவங்க பேரை தான் நீ வைக்கிற. அது வரைக்கும் நான் அப்படி பாக்குற இல்ல புதுசா நான் என்ன பெரிய வரலாற்றுல வாழ்ந்த தலைவரா இல்ல அந்த காலத்து அரசனா இருக்கீங்க. சரி, இவர் இப்படி இல்ல, அவர் அப்படிதான்னு சொல்லி நினைச்சு வச்சா திடீர்னு நானு இல்ல. உங்க அண்ணனே அத்தை பேரை கடைக்கு வைக்க வேண்டிய, எப்பவுமே அத்தை ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்கள கோவப்பட வைக்கிறீங்க. அப்படிப்பா, இதான் ஊருக்கே தெரியுமே. இல்லங்க அங்க, ஆனா அதே நேரத்துல பாசமாவும் இருப்பாங்க. உங்க அம்மா உங்களுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு பல தடவை யோசிச்சு பாத்திருக்கேன். ஊருக்கு போனப்போ அத்தைய பத்தி உங்க மனசுல இருக்கிறத பேசுனீங்க. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? எந்த அம்மாக்கும் தன்னோட குழந்தைய பிறந்த ஏதோ கனவுல வந்த மாதிரி சில விஷயம் ஞாபகம். அத்தைக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது பேசலாம், ஆனா இதுக்கு அப்படி எதுவுமே இல்ல. பேசிய ஒன்னும் ஆக போறது இல்ல. சில விஷயத்தெல்லாம் பேசாம விடுறதுதான் சில பேரோட வாழ்க்கைக்கு நல்லது. போட்டு எடுத்துட்டு வரேன். லேட்டா வர்ற,
ஹோட்டல்ல ஒரு பர்த்டே பார்ட்டிப்பா. அதுக்கு ஸ்பெஷலா குக் பண்ண வேண்டிய இருந்துச்சுப்பா. நீங்க போங்க. ஸ்ருதி, உன் ட்ரெஸ் தான் அது தெரியுது. அதையே நீ எடுத்து போட்டிருக்க. நல்லாதான் இருக்கு. சம்மர் டைம்ல செம கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏய், முதல்ல கீழே இறங்கு. ட்ரெஸ் போடும்போது நீ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குப்பா. ஏன் அப்ப என் ட்ரெஸ் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு 1000 கணக்குல செலவு பண்ணி? நினைக்கிறியா? நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. ஆனா கேர்ள்ஸ் கட்டிக்கிட்டா என்ன? இப்ப கேர்ள்ஸ் Dress போட்டா அது மாஸ்குலின். போட்டுக்கோ. இத போட்டுதான் உன் மேல லவ் இருக்குன்னு தெரியணுமா என்ன? இப்ப என்ன ரூம்குள்ள எல்லாம் இந்த Dress போட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயமே. Do what I say. என் Dress போட்டுக்கிறது எம்பாரசிங்கா இருக்கு. யாராவது பாத்துட்டா? ஏன் யோசிக்கிற? என் மேல லவ் இருந்தா நீ எனக்காக செய்வ. வீட்டுக்குள்ள திருடி வந்துட்டா. என்னம்மா? சீக்கிரம் வாங்கடா. ஏய், நீங்க வாங்க. ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஆப்ஷன்ஸ் 8, 12, 18, 108. பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? சரியான பதில் 18. இரண்டாவது கேள்வி, கதக் எனும் நடனம் எங்கு முதன்மையான நடனமாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் வட இந்தியா, கேரளா, ஒடிசா, கர்நாடகா. கதக் எனும் நடனம் எங்கு முதன்மையான நடனமாக கருதப்படுகிறது? சரியான பதில் வட இந்தியா. அடுத்த கேள்வி, ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர்கள் எது? ஆப்ஷன்ஸ் குன்லுன் மலைத்தொடர்கள், இமய மலைத்தொடர்கள், இந்துகுஷ் மலைத்தொடர்கள், கின்கன் மலைத்தொடர்கள். ஆசியாவின் மிக நீண்ட மலைத்தொடர்கள் எது? சரியான பதில் இமய மலைத்தொடர்கள். கடைசி கேள்வி, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எதனால் அதிகரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் FSH, GSH, இன்சுலின், குளுக்கோஹான். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எதனால் அதிகரிக்கப்படுகிறது? சரியான பதில் குளுக்கோஹான்.